வணக்கம். எம்கேவி மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ். நம்ம ஹைடெக் ஃபார்ம் போட்டதெல்லாம் ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோஸ் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ கண்டினியூஸாக வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம போட்ட ஹைடெக் ஃபார்ம் எல்லாமே ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு நான் போட்ட ஹைடெக் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபார்ம் தான். ஸோ நான் ஃபார்ம் போட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 மாதம் ஆச்சு. 2025 ஜனவரி 5ஆம் தேதி என்னோட ஃபார்ம் ஒர்க்கை முடிச்சுட்டு என்னோட ஃபஸ்ட்டு பெட்டை ஏற்றினேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஃபார்ம் என்ன கண்டிஷனில் இருக்குது, இதுவரையே அதில் என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ், எவ்வளோ ப்ரொடக்ஷன் வருது, ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் ஹைடெக் ஃபார்மில் என்ன தான் இருக்குது, அது எவ்வளோ நாள் தான் லைஃப் வரும், ஸோ போக போக அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா என்னென்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ என்னோட இதை நான் ஃபுல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 1 இயரில் என்னென்ன இதில் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, ஸோ எப்படிலாம் ஈல்டு வந்துச்சு எல்லாமே. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹைடெக் ஃபார்ம்னால எல்லாரும் தெரியும். ஸோ பெரிய ஃபேன், கூலிங் பேடு, ஸோ அவுட் சைடில் ஒரு ஷீட், உள்ளே வந்து அலுமினியம் பபிள் ஷீட். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஸோ யாரும் வந்து அப்போதைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஹைடெக் போடலாம்னு ஐடியா பிளான் பண்ணும்போது கேரளா சைடில் மட்டும் தான் ஹைடெக் போட்டிருந்தாங்க. ஸோ கேரளா சைடில் போட்டப்போ நம்ம அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணப்போ அவங்க போட்டது ஃபுல்லாமே எம்எஸ் பைப்பு ப்ளஸ் அவங்க கிளைமேட்டு வேறு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தான் போட்டு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போயே அந்த பிளானை ட்ராப் பேக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலியமா சரி மறுபடியும் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அவரும் போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணார். பட் கடைசியில் வந்து ஓகே நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்ச் பண்ணும்போது நிறைய பேர் ஹைடெக் ஃபார்ம் மாறி பண்ணிக்கிருந்தாங்க. யாரும் வந்து முழுமையாக ஹைடெக்காக பண்ணலை. நிறைய பேர் வந்து அலுமினியம் பபிள் ஷீட், கூலிங் பேட்லாம் போட்டு பண்ணாங்க. நிறைய பேர் ஃபாகு சிஸ்டம் போட்டாங்க. ஆனால் ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர் யாரும் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு போடலை. சரி ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒவ்வொருத்தவங்ககிட்ட பேசினது அவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ அதில் ட்ராபேக்கு, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையும் இப்போ வச்சு தான் ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பிளான் பண்ணோம். ஸோ மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கல. ரொம்ப ரேராக ஒவ்வொன்று கேட்டு அப்புறம் நிறைய சர்ச் பண்ணி தான் அந்த மெட்டீரியல் வந்து அரேஞ்ச் பண்ணி பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஆனால் ஆல்ரெடி வந்து இந்த ஹைடெக் ஃபார்ம் வந்து கேரளாவில் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நான் தான் பண்ணலாம் இல்லை, எல்லாருமே நிறைய பேர் தமிழ்நாட்டில் பண்ணாங்க. பட் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு இப்போ ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய பெரிய ஃபேன் வச்சுருக்கோம். பட் ஒரு சில சின்ன ஃபேன் வச்சுருந்தாங்க. சில பேர் வந்து இந்த கூலிங் பேட் மெத்தட் ரொம்ப சின்ன போட்டு பண்ணிக்கிருந்தாங்க. அதுக்கு இந்த செட்டப்புக்கு இவ்வளோ தேவை, இது ப்ராப்பரான செட்டப் வந்து பண்ணலை. ஸோ கேரளாவில் பண்ணாங்கன்னா கேரளா அவங்களோட கிளைமேட் வேறு. ஸோ அவங்க அதுக்கேற்றாப்புல ஸ்ட்ரக்சர் போட்டிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்றாப்புல ஸ்ட்ரக்சர் போடல, ஃபாக் சிஸ்டம் போட மாட்டாங்க. ஸோ அதனால ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே நம்ம இத்தனை வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வந்து ஹைடெக் பண்ணியிருக்கோம். ஸோ சாரி காளான் பண்ண வளர்ச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு காளான் வந்து என்னென்ன தேவை அப்படின்றத வச்சு ஸோ இந்த ஹைடெக் ஃபார்ம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி இந்த ஹைடெக் ஃபார்மை கொஞ்சம் கிரியேட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் பெரிய பிரச்சனை லேபர் தான். ஸோ லேபர் வந்து ஓகேன்னு சொல்லி லேபர் லோக்கலில் அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க சுத்தமாக ஹைடெக் ஃபார்ம் பற்றி தெரியாது. ஒரு சில வீடியோஸ் காமிச்சு எனக்கு இந்த மாதிரிலாம் வேணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 நாள் இந்த ஹைடெக் ஃபார்ம் ஒர்க்கை மட்டும் பார்த்தோம். எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் இல்லாமல் ஸ்ட்ரக்சருக்கு மட்டுமே 10 நாள் செலவு பண்ணேன். சில நாள் வருவாங்க, வராமல் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு 10 நாள் இந்த ஒர்க் மட்டும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கும் இது வந்து சுத்தம் ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்றனால இது எப்படி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பார்த்தது கூட இல்லை நேரில். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வச்சு இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், ஒவ்வொன்றும் கட் பண்ணி போட்டு முடிக்க 10 நாள் ஆச்சு. 10 நாளுக்கும் ஸ்ட்ரக்சர் முடிச்சு நான் பெட்டை ஏற்ற ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரன் பண்ணிக்கிருந்தேன். ரன் பண்ணும்போது அதுக்கப்புறம் என்னோட ராம்நாட் 2வது செட்டை வந்து கிட்டத்தட்ட நான் ரன் பண்ணி ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் முடிக்க முன்னாடி அவங்க போட்டு தரணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எலி பிரச்சனை, பாம்பு பிரச்சனை மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஹைடெக் அவங்க பார்த்தோன்னே அவங்க பிடிச்சிருச்சு. ஓகே எனக்கு போட்டாங்க அப்படின்ட்டாங்க. பட் நான் ரிசல்ட் ஃபுல்லாக பார்க்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கு அங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என்னோட ஹைடெக்கில் என்னென்ன நான் கம்ப்ளைண்ட்டாக ஃபீல் பண்ணணும், கம்ப்ளைண்ட்டும் இல்லை, ஸோ இதோட இது பெட்டராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ அதில் என்னோட 2வது செட்லேருந்து நான் ரீஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூலிங் பேடு. இந்த கூலிங் பேடு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 4 திக்னஸ்லாம் யூஸ் பண்ணேன். இப்போ போட்டதில் 6 திக்னஸ் யூஸ் பண்ணுறோம். ஹைட்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 4 அடிக்கு 6 ஹைட் போடுறோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கும். ஏர் ஃப்ளோ இருக்கும்போது CO2 இருக்காது, சில்னஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ணேன். தென் ஃபேன் வந்து 1க்கு 2ஆக வச்சுருப்போம். இப்போ வரதுல இன்னும் பெரிய ஃபேன் வச்சா இன்னும் நான் ஏர் ஃப்ளோ வந்து வெளியே நல்லா போகும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அந்த கூலிங் சிஸ்டம் வந்து கண்டினியூஸாக ஃபேனோ கூலிங் பேட் ரன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் கூலிங் சிஸ்டம் ஆகாது. உள்ள CO2 வெளியே போகும். பட் இருந்தாலும் சுத்தமாக வர ஃப்ரெஷ் ஏர்லாம் வெளியே போயிட்டு இருந்தாலும் வேஸ்ட்டு. அப்போ அந்த கூலிங் சிஸ்டமும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கேற்றப்ப கரண்ட் பில்லும் கரெக்டாக இருக்கணும். கரண்ட் பில்லாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க நிறையா வரும், 5000 வரும், 6000 வரும். அப்படிலாம் கிடையாது. எனக்கு போன மாதம் கரண்ட் பில் 2300 வெறும் ஹைடெக் மட்டும் கிடையாது. நான் டோட்டல் யூனிட்ஸ் வரேன். என்னோட பழைய கூரை செட்டில் வந்து 1.5 HP மோட்டர் ஓடிக்கிட்டு 2 ட்ரையர் யூஸ் பண்ணிக்கிருக்கோம், லைட் யூஸ் பண்ணுறோம், ஃபேன் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கிருக்கோம். அதில் போர் மோட்டர் ஓடுது. எல்லாம் சேர்த்து 2300 2 மாதத்துக்கு சேர்த்து கரண்ட் பில்லு. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கேற்றாப்புல ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மோட்டரோட
கரண்ட் பில் இதில் என்ன மோட்டர் போட்டால் கம்மியாகும். ஸோ அதை பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைடெக் ரொம்ப பார்த்து பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ எல்லாம் போட்டு பக்காவாக பண்ணியாச்சு. இந்த என்னோட ஃபர்ஸ்ட் செட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. கூலிங் பேட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், ஓகேங்களா. பட் நான் இப்போ பண்ணுறதெல்லாம் நல்லா பண்ணிக்கிருக்கேன். அப்போதைக்கு வந்து எனக்கு இன்னும் பெருசாக இருந்தால் இதில் ஈல்டு நல்லா இருக்குது. ஈல்டில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா செட்டு சைஸ் சின்னதுக்கு அது பக்காவாக இருக்கும், ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலான்ற ஒரு இது. ரெண்டாவது, நான் வாங்கின அலுமினியம் பபிள் ஷீட் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த அலுமினியம் பபிள் ஷீட் வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்கலாம் நமக்கு தெரியாது. ப்ரைஸ் வைஸ் எங்கே பெஸ்ட்டாக கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்து வாங்கினதில் அதில் நான் வந்து 2 கம்பெனியில் மாற்றி வாங்கினேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து டூப்ளிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அது டூப்ளிகேட். அதுக்கப்புறம் தான் அந்த அலுமினியம் பபிள் ஷீட் வந்து எப்படி இருக்குது, அது எப்படி பார்த்து வாங்கணும்னு பார்த்து அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதை எப்படி செக் பண்ணி பார்த்து வாங்குறது. இன்ன வரையும் வந்து நிறைய பேர் வந்து ஏமாறுறது அப்படிதான். இப்போ கூட இல்லை எனக்கு கம்மியாக கிடைக்குது, இல்லை அவங்க வந்து அலுமினியம் தான் சொன்னாங்க அப்படிலாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கால் பண்ணுவாங்க, ஜி நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்போ செக் பண்ணுறது அப்படின்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த இதில் அலுமினியம் ஷீட்டில் இதில் நான் ஏமாந்தேன், ஓகேங்களா. ஸோ எல்லாம் போட்டு செக்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஓகே. பைப்லைன் ஜிபிஜி எல்லாம் போட்டு ஃபாகிங் சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் உப்பு அதிகம், கிட்டத்தட்ட 900 டிடிஎஸ் இருந்துச்சு. ஓகே, ஃபாகிங் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம ஆர்ஓ போட்டால் செட் ஆகுன்னு சொல்லிட்டு 10,000 செலவு பண்ணாலும் பரவாயில்ல ஆர்ஓ சிஸ்டம் போட்டிருக்கேன். ஆர்ஓ சிஸ்டம் போடுறதுனால நம்ம இந்த ஃபாகிங் சிஸ்டம் வந்து அடைக்கிறது கிடையாது. ஸோ அது வாட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே இப்போ ஃபேன் எல்லாம் பக்கவாக அது வாட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஈல்டுக்கு வரலாம். ஸோ ஈல்டு வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பிளான் பண்ணது ஒரு கூரை செட்டில் வந்து ஒரு பெட்டுக்கு என்னோட கால்குலேஷன் 3/4 கிலோ ஈல்டு வந்தால் ஓகே. 3/4 கிலோ ஈல்டு வந்துச்சுன்னா கூரை செட்டில் ஈல்டு ஓகே தான், நல்லா தான் வரும்னு அர்த்தம். நிறைய பேர் 1 கிலோ வரணும், 1.5 கிலோ வரணும், அதெல்லாம் கிடையாது. யார் சொன்னது? ஒரு பெட்டுக்கு 3/4 கிலோ ஈல்டு வருது அப்படின்னாலே ஸோ அந்த இதில் வந்து நல்ல ஈல்டு வருதுன்னு தான் அர்த்தம். இதுதான் நான் இதுலேயும் பிளான் பண்ணேன். ஸோ 3/4 கிலோ ஈல்டு வந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். நான் எல்லா கிளைமேட்லேயும் வரணும். ஏன்னா கூரை செட்டை பொறுத்த எல்லா கிளைமேட்லையும் 3/4 கிலோ ஈல்டு வரணும் அப்படின்னு தான் என்னது. மழை காலத்தில் கொஞ்சம் ப்ளஸ் வரணும். ஆனால் இதில் நான் எதிர்பார்த்ததோட அதிகமாக ஈல்டு வந்துச்சு. ஒரு பெட்டுக்கு 1 கிலோ கண்டிப்பாக வருது. ஸோ நான் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஈல்டு வைஸ் வந்து கூரை செட்டுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஈல்டு வைஸ் நல்லா இருக்குது, சரிங்களா. ஸோ என்னோட இதுதான். ஸோ நான் போட்டேன் அப்படின்ற கணலாம் கிடையாது. ஹைடெக் போட்டவங்க யார்ட்ட வேணால் கேட்டு பாருங்க. ஸோ நான் போட்டதோடையும் அவங்களா செல்ஃபாக சிலர் போட்டிருக்காங்கல்ல, ஸோ அவங்கள்ட்டையும் கேட்டு பாருங்க. ஹைடெக்கை பொறுத்தவரையும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா ஈல்டு நல்லா இருக்குது, எந்த ஒரு இஷ்யூ இல்லை. கூலிங் சிஸ்டம் தான் மெயின். கூலிங் சிஸ்டம் கரெக்டாக கொடுத்து CO2 எல்லாம் பக்காவாக பண்ணோம்னா நல்லா வரும், சரிங்களா. எந்த ஒரு இஷ்யூ இல்லை. ஈல்டு ஒரு பேக்குக்கு வந்து 1 kg மஷ்ரூம் வருது 60 நாள் கல்குலேஷனில், சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டாமினேஷன், இதில் வந்து கண்டாமினேஷன் வராமலாம் இருக்காது. இதெல்லாம் போட்டால் கண்டாமினேஷன் வராது, சூப்பராக வரும் அப்படிலாம் கிடையாது. கண்டாமினேஷன் வரும். கண்டாமினேஷன் எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராப்பர் ஸ்டெரிலைசேஷன் பண்ணாதது, வைக்கோல் ப்ராப்ளம், அந்த மாதிரி ரீசன்னால கண்டாமினேஷன் வரும். மற்றபடி கூரை செட்டில் வரக்கூடிய வேற இது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் சாக்கு தொங்க விடுறது, தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த கூரை, ஸோ அந்த மாதிரி ரீசன்னால வரக்கூடிய கண்டாமினேஷன்ஸ்லாம் அதில் கிடையாது. செட்டு நீட்டாக ப்ராப்பராக சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது இதில் வந்து தளம் போட்டு அதுக்கு மண்ணெல்லாம் போட்டேன். அதான் தேவை கிடையாது, மண் தேவை கிடையாது. இதில் நான் கூலிங்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு. பட் அந்தளவுக்குலாம் தண்ணிலாம் வைக்கிற இருக்காது. ஸோ அதனால் வெறும் ப்ராப்பராக தலை மட்டும் போட்டாலே போதும், சூப்பராக கூலிங் மெயின்டைன் ஆகும். நம்ம வந்து வைக்கோல் கரெக்டாக ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணி போடணும். ஸோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டாமினேஷனே இதில் வராது, நல்லா சூப்பராக ஃபார்மிங் ஆகும். ஸோ ஃபார்மிங் வந்து நல்லா ட்ரை பண்ணி போட்டு பக்காவாக வந்து வைக்கோல் நல்ல வைக்கோலாக அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபார்மிங் ஆகக்கூடிய வைக்கோலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. தப்பி ஸ்டெர்லைட் பண்ணுறது ஈஸி. இல்லை நீங்கள் க்ளோஸ் ரூமில் போட்டிருக்கீங்க, ஏதாவது ஒரு கண்டாமினேஷன் தான் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது பெட்டில் கண்டாமினேஷனா அது வந்து ரிமூவ் பண்ணுற அளவுக்கான கண்டாமினேஷன் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால் தாராளமாக அதில் வந்து பெரிய ப்ராப்ளமாக வந்துச்சுன்னா பெருசாக எல்லாத்துக்கும் ஆயிடும், அப்படிலாம் கிடையாது. தென் சைஸு நிறைய பேர் வந்து இஷ்டத்துக்கு 20க்கு 30 போடுங்க, 20க்கு 50 போடுங்க. ஸோ அதெல்லாம் தப்புங்க. ஒரு குறிப்பிட்ட சைஸ் இருக்குது. ஸோ இந்த சைஸில் போட்டால் தான் உங்களுக்கு CO2 கரெக்டாக இருக்கும். சென்டரில் இருக்க டெம்பரேச்சரும் சைடில் இருக்க டெம்பரேச்சரும் ஈவனாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் அதை யோசிக்கிறது இல்லை, கூரை செட்லேயே யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ஒரு செட்டப் போடுறோம்னா சென்டரில் வந்து போக டெம்பரேச்சர் அதிகமாகும். பெருசாக சென்டரில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், சைடில் கம்மியாக இருக்கும். அப்போ கூலிங் சிஸ்டம் என்ன தான் போட்டாலும் சைடில் இருக்கிறது கார்னருக்குலாம் டவுனாக இருக்கும், சென்டரில் அதிகமாக இருக்கும். அப்போ ஈவனாக ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்மளால கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி மெஷர் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். அதனால் ப்ராப்பர் சைஸில் போடணும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ வரைய என்னோட செட்டில் கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கூரை செட்டில் ஃபேஸ் பண்ண கம்ப்ளைண்ட்டில் கம்ப்ளைண்ட் எலி பிரச்சனை. ஸோ அது கிடையாது. ஸோ இது வந்து ஃபுல் க்ளோஸ்டு, ஸோ பக்காவாக இருக்குது. ஸோ அதனால் எலி பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது பாம்பு அந்த மாதிரி எந்த ஒரு பூச்சி பிரச்சனை எதுவுமே வராது. தென் அதில் வந்து ரீஒர்க்கில் வந்து நிறையா வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் ஒர்க் நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சாக்கு மாத்திரை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக பபிள் ஷீட் தான். அது வாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கலி எல்லாமே ரெண்டாகும். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணலேருந்து எல்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ அதில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்குமே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் போட்டிருந்தோம். இருந்தாலும் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணால் நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகும். அது வந்து யாரும் மறுக்க முடியாது. நம்ம எந்த அளவுக்கு வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ
அந்த அளவுக்கு வந்து பெட்டுக்குள் தண்ணி போய் சீக்கிரம் வந்து பெட்டு கெட்டு போயிடும். தென் இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு காளானோட செல்ஃப் லைஃபும் குறையும். ஆனால் இது வந்து காளான் நல்லா இருக்கும். ஸோ வந்து ஏர் கூலிங் தான், வந்து ஏரை தான் கூல் பண்ணி நம்ம உள்ள வச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர வாட்டரை போட்டு அதை அடிச்சு தான் அதை கூல் பண்ண ரொம்ப இது பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. ஹியூமிடிட்டி கண்ட்ரோல்காண்டி மட்டும் தான் ஃபாகர் போட்டிருக்குமே தவிர மற்றபடி கூல் பண்ணுறதுக்காண்டி கிடையாது. ஸோ கூலிங் வந்து பேட் வழியாக வர்றதுனால உங்களுக்கு மஷ்ரூமோட செல்ஃப் லைஃப் நல்லா இருக்கும். இன்னொன்று ஒயிட்டாக வராது, பிளாக்காக வரும். ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, காளான் வரும்போது ஒயிட்டாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. கிளைமேட்டுக்கு பொறுத்து தான் பிளாக் ஆகிறது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விதை அதெல்லாம் பொறுத்து தான். ஸோ அதனால் அந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ எல்லாம் பக்காவாக இருக்குது. என்னையை பொறுத்தவரை ஹைடெக் ஃபார்ம் வந்து தாராளமாக யார் வேணால் போடலாம். எல்லா கிளைமேட்லேயும் போடலாம். அதாவது எல்லா கிளைமேட்லையும் காளான் வளர்க்கலாம், எல்லா ஊர்லேயும் போடலாம். ஈரோடு, திருப்பூர், வேலூர், மதுரை, ராமேஸ்வரம், ராமநாடு எல்லாமே பக்காவாக வந்து இருக்குங்க. ஸோ எல்லா இதுலேயுமே வந்து இது வந்து இந்த டிஸ்ட்ரிக் இது கரெக்டாக வருமா அப்படிலாம் கிடையாது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நல்லா வரும், ஒரே மாதிரி டெம்பரேச்சர் ஆகும், ஒரே மாதிரி ஈல்டு வரும். இப்போ இந்த இதில் எனக்கு எவ்வளோ ஈல்டு வந்துருக்குன்னா எப்பயும் ஒரு அளவுக்கு தான், சேர்ந்த ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை, பக்காவாக தான் இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மெயின்டெனன்ஸ் தான். ஸோ செலவு முக்கியமாக ஒன்று. நான் இதை ஆரம்பிக்கும் போது 2,70,000 ரூபாய்க்கு செலவு பண்ணி ஆரம்பித்தேன். இது ஒரு சைஸ் 16 அடி அகலம், 21 அடி நீளம், 680 பேக் ஏற்றிருக்கேன். நிறைய பேர் ஏன் எவ்வளோ பேக் ஏற்றினா அப்படி டைட்டாக இருக்கும் அப்படின்னு, அவ்வளோ டைட்டாக அங்கே இருக்குது, நல்லா இருக்குங்க. ஸோ போயிட்டுருக்க ஸ்பேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, பக்காவாக இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக அதில் ஏற்றலாம். ஸோ எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ இது போக அது செல்ஃப் லைஃபுமே நல்லா இருக்குங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜிஐ பேப்பராக 20 வருஷம் அது அசால்ட்டாக வரும். மேலே போட்டிருக்க சீட் வந்து 5 to 8 இயர்ஸ் வரை தாராளமாக வரும். பபிள் ஷீட் உள்ளே தான் இருக்குது. அதனால் ஒரிஜினல் எப்படின்னா அதுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆக போகிறது கிடையாது. கூலிங் பேடு வந்து 3 to 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது அது யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரோட கண்டென்ட் சால்ட்டை பொறுத்து, சால்ட்டு இல்லாத ஓரளவு நல்ல வாட்டர்னா 5 இயர்ஸ் வரை கூட தாராளமாக தான் வரும்னு இருக்காங்க. அப்படின்னா 3 இயர்ஸ் தான் வரும்னு இருக்காங்க. ஸோ இது வெறும் 1 இயர் ஆயிடுச்சு, எந்த ஒரு கம்பெனியில் பக்காவாக காட்டுறேன். ஸோ அதனால் எனக்கும் அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எல்லாமே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு வந்து எதையுமே கை வைக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் கூலிங் பேட் கை வைக்கணும், அது ரீஒர்க் பண்ணிக்கலாம். அது வந்து புதுசாக மாத்திரம் செலவு அதிகமாக. ஒரு கூலிங் பேட் ஒரு செட்டு 2 அடி அகலம், 6 அடி உயரம், 1700 ரூபா தான். ஸோ பெருசு செலவுலாம் ஆகாது. ஸோ அது அப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் மேலே இருக்க அந்த ஷீட்டு அது டேமேஜ் ஆகுதுன்னா அந்த மேலே இருக்க ஷீட்டை மட்டும் ரொம்ப ப்ரொடக்ஷன் நிப்பாட்டி மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ப்ரொடக்ஷன் ஓடிட்டே இருக்கும், மேலே ஷீட்டை மட்டும் ரொம்ப பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே போட்டுவிட்ருவாங்க. அதே ஸ்ப்ரிங் தான், அந்த பாய் மட்டும் தான் மாற்ற போகிறாங்க. ஒரு 5,000-1000 முடிஞ்சிடும், அவ்வளோதான். அது 5-6 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இவ்வளோதான் இல்லை மெயின்டெனன்ஸு. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ பெர்மனன்ட் செட்டப் போடணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக ஹைடெக் ஃபார்ம் பண்ணுங்கள், எந்த ஒரு இஷ்யூ இல்லை. வேறு எதுவும் ஹைடெக் ஃபார்ம் பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக ஃபஸ்ட்டு ஹைடெக் ஃபார்ம் என்னோடய ஃபார்ம் போட்டதா என்னோட ரிவ்யூ இதுதான். தாராளமாக ஹைடெக் ஃபார்ம் போடலாம், எந்த ஒரு இஷ்யூ இல்லை. எல்லா கிளைமேட்லையும் ஈல்டு நல்லா தான் வரும், எல்லா ஊர்லேயும் வரும். கூரை செட்டோட இது எவ்வளோ பெஸ்ட்டு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஹைடெக் ஃபார்ம் வந்து காலான் பண்ணால் தான் உங்களோட முழு பிஸ்னஸ்ன்னு இறங்கிட்டிங்கன்னா தாராளமாக யோசிக்காமல் ஹைடெக் ஃபார்ம் போடுங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறது தெளிவாக பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், ஹைடெக் ஃபார்ம் போடுறது மேட்ரு கிடையாது, எப்படி போடுறோன்றது மேட்ரு. ஸோ யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு ஒன்று வைக்கிறோம், என்ன திக்னஸில் போடுறோம், கூலிங் பேட் என்ன சைஸ் வைக்கிறோம், ஃபேன் என்ன சைஸ் வைக்கிறோம், என்ன பொசிஷன் வைக்கிறோம், எல்லாமே பக்காவாக பண்ணீங்க அப்படின்னா ஸோ நல்ல ஈல்டு வரக்கூடிய செட்டு. ஹைடெக் ஃபார்ம் போட்டாலே ஈல்டு ஒன்றும் கிடையாது, ப்ராப்பராக போட்டிங்கன்னா நல்ல ஈல்டு வரும். ஓகேங்களா? ஓகே, வேறு எதுவும் ஹைடெக் ஃபார்ம் வந்து டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.